வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தட்டைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இந்த குழம்பு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேங்க. 1 கப் தட்டைப்பயிறு. நான் பச்சை தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். பயிறு காய் வாங்கி உரித்து எடுத்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, பொட்டுக்கடலை, எண்ணெய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, வடகம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நான் பச்சை தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலைங்க. நீங்கள் காஞ்ச தட்டைப்பயிறு எடுத்துக்கிறதா இருந்தால் அதை முதல்லையே குக்கரில் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் நம்ம வச்சுருக்கிற காராமணியை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கிட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பெரிய மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் அது கூட பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், ஒரு தக்காளி போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் இந்த குழம்புல போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. நான் அதை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடி தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாங்க. மூணு விசில் வச்சுட்டு எடுத்து விசில் அடங்கினதும் திறந்துக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாங்க. தேவைப்பட்டால் இதை திரும்ப கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.